Taste the Daily. தன்னலம் கருதாமல் நமக்காக சேவை செய்யும் செவிலியர்கள் அனைவருக்கும் இனிய செவிலியர் தின வாழ்த்துக்கள். தன்னலம் துளியும் பாராமல் எல்லோரையும் தங்கள் உன்னத சேவையால் அரவணைத்து கஷ்டத்திலும் கருணை காட்டி தொண்டாற்றுபவர்கள் செவிலியர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள தமிழ்நாட்டு மக்கள், புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவியின் பொற்கால ஆட்சியை தந்த புரட்சித் தமிழரின் ஆட்சியை எதிர்நோக்கி இருப்பதாகவும் மக்கள் கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பிறந்த நாள் வாழ்த்து. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கனியை பறித்து அதிமுக பொதுச் செயலாளரை முதலமைச்சராக அரியணையில் அமர்த்துவோம் என்றும் சூளுரை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கோவையில் உள்ள முந்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவின் பொற்கால ஆட்சி அமையவும் சிறப்பு பூஜைகளில் ஈடுபட்டு 108 தேங்காய் உடைத்து வழிபாடு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் புளியகுளம் பகுதி அன்னை தெரசா ஆதரவற்றோர் இல்லம் மற்றும் தேவாலயத்தில் சிறப்பு ஆராதனை. அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பங்கேற்று ஆதரவற்ற மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலை சிற்றுண்டிகளை வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளையொட்டி நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு யாக பூஜையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்பு. பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அரசு மருத்துவமனையில் போர்வைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பிறந்த நாள் வாழ்த்து. ஆரோக்கியமான மகிழ்ச்சியான மற்றும் நீண்ட ஆயுளை வழங்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பிறந்த நாள் வாழ்த்து. நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் இருக்க பிரார்த்திக்கிறேன் என்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாள் வாழ்த்து. தமிழர் நலன் பெறவும் தமிழ்நாடு வளம் பெறவும் தாய்நாடு பொழிவுறவும் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டி சென்னை மாநகரத்தில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு கூட்டு பிரார்த்தனை. முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் உட்பட திரளானோர் பங்கேற்பு. பிறந்த நாள் கொண்டாடும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து. நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் தங்களது மக்கள் பணிகள் தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிறந்த நாள் வாழ்த்து. அழிவின் விளிம்பில் இருந்து காவிரி படுகை மாவட்டங்களை மீட்டெடுக்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவித்தவர் என புகழாரம்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து. அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி நல்ல உடல் நலத்துடன் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணிகளை தொடர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் வாழ்த்து. இந்தியாவை தாக்க பாகிஸ்தான் ஏவிய சீனாவின் அதிநவீன ட்ரோன்கள் விமானங்கள் அழித்து ஒழிக்கப்பட்டன. பாகிஸ்தான் ராணுவம் ஏவிய நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் விமானங்கள் அவர்கள் எல்லையிலேயே தாக்கி அழிக்கப்பட்டதாக முப்படை உயரதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேட்டி. முப்படைகளும் ஒருங்கிணைந்து வெற்றிகரமாக தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்தியது. தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெறும் என முப்படை உயரதிகாரிகள் திட்டவட்டம். நமது வான் எல்லை பாதுகாப்பு அமைப்பு மிகவும் வலிமையான சுவர் போன்றது. அதை தகர்ப்பது எளிதல்ல. மத்திய அரசின் துணையால் கடந்த 10 ஆண்டுகளில் வான் பாதுகாப்பு அமைப்பு வலிமையடைந்து உள்ளது என விமானப்படை உயரதிகாரி ஏர் மார்ஷல் ஏ.கே. பார்த்தி பேட்டி. நவீன ரக ஆயுதங்களோடு பாரம்பரிய ஆயுதங்களையும் பயன்படுத்தி தாக்குதலை முறியடித்தோம். தீவிரவாதிகள் மற்றும் அவர்களின் உட்கட்டமைப்புகளை அழிப்பதே இந்திய ராணுவத்தின் நோக்கம் என விமானப்படை உயரதிகாரி பேட்டி. 3 மணி நேரத்தில் பாகிஸ்தானின் 11 விமானப்படை தளங்கள் மீது அதிரடியாக இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. உலகின் எந்த தொழில்நுட்பத்தையும் ராணுவம் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக இந்திய ராணுவம் கூட்டாக அறிவிப்பு. தனியார் தொலைக்காட்சி நடத்தும் இசை நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவரின் பாடல்களை பாடிய சிறுவன் திவினேஷ் பெற்ற வெற்றி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மீண்டும் புரட்சித் தலைவரின் பாடல்கள் இளைஞர்களிடம் ஈர்ப்பை ஏற்படுத்தி இருப்பது அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னனாக புரட்சித் தலைவரே இருக்கிறார் என்பதை நிரூபித்துள்ளது. அவள் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். கோடான கோடி மக்கள் கும்பிட்டு கொண்டாடும் கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. கோடான கோடி மக்கள் கூப்பிட்டு கொண்டாடும் கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. கள்ளழகர் பச்சை நிற பட்டுடுத்தி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு எழுந்தருளினார். சர்க்கரை தீபங்கள் ஏற்றி கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள். லட்சக்கணக்கான மக்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தி கோஷத்துடன் கள்ளழகரை வழிபட்ட மக்கள். கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. கோடான கோடி மக்கள் கும்பிட்டு கொண்டாடும் கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. கோடான கோடி மக்கள் கூப்பிட்டு கொண்டாடும் கோவிந்தோ எங்கள் கோவிந்தோ. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வின் போது ஸ்டாலின் மாடல் அரசு உரிய ஏற்பாடுகளை செய்யாததால் திருநெல்வேலியைச் சேர்ந்த பக்தர் உயிரிழந்த சோகம். மயங்கி விழுந்த பக்தரை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல ஸ்டாலின் அரசு அவசர வழியை கூட அமைத்து தராததால் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதி வழியாக சென்ற ஆம்புலன்ஸ். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வுக்கு ஸ்டாலின் மாடல் அரசு உரிய ஏற்பாடுகளை செய்யாததால் 3 பேர் உயிரிழந்த சோகம். சோழவந்தான் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வை காண வந்த வசீகரன் என்ற மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு.
மதுரையில் கள்ளழகர் புறப்பாட்டின் போது தல்லாக்குளம் அருகே கூட்ட நெரிசலில் மின்சாரம் தாக்கியதில் 4 பேர் படுகாயம். திறனற்ற ஸ்டாலின் அரசு பக்தர்களுக்கு தேவையான முன்னேற்பாடுகளை முறையாக செய்து தரவில்லை என்றும் பக்தர்கள் குற்றச்சாட்டு. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையாரை தரிசிக்க திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள். ஸ்டாலின் அரசு விதித்த பல்வேறு கெடுபிடிகளுக்கு இடையே லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே மது போதையில் இளைஞர் கத்தியால் குத்தி கொலை. மது என்ற அரக்கனால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நிகழும் நிலையில் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே இந்து முன்னணி மாவட்ட செயலரின் மனைவி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. மனைவியை வெட்டி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய அவரது கணவரும் இந்து முன்னணி மாவட்ட செயலாளருமான ஜெகதீசன் சிக்கினார். திருப்பூர் அருகே மது போதையில் 5 சிறார்கள் உட்பட 6 பேர் சேர்ந்து 19 வயதுடைய இளைஞரை கொடூரமாக கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் மகளை கயிற்றில் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு தந்தையும் தற்கொலை. தந்தை மகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மகளை கொலை செய்த கொடூர அப்பா. விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 கொலைகள் அரங்கேறி தமிழ்நாடு கொலை நகரமாக மாறிவிட்டதை மீண்டும் நிரூபித்துள்ளது. பெரும்பாலான கொலைகளுக்கு மதுவே காரணமாக இருக்கும் நிலையில் மதுக்கடைகளை மூடுவதற்கு மனமின்றி கல்லா கட்டுவதிலேயே ஸ்டாலின் அரசு முனைப்போடு இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் நள்ளிரவில் ஒரு ஜோடி துப்பாக்கியுடன் வலம் வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் துப்பாக்கி கலாச்சாரம் தமிழகத்தில் தலை தூக்கி இருப்பதாக மக்கள் அச்சம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கையை சீரழிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 2 கிலோ மாவா போதைப் பொருளுடன் சிக்கிய பெண். ஸ்டாலின் மாடல் காவல்துறை போதைப் பொருட்களை விற்பனையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் வடசென்னையில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்களின் விற்பனை குடிசை தொழிலாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சையில் 92 லட்சம் ரூபாய் கடன் வாங்க உதவியதற்கு 10 லட்சம் ரூபாய் கமிஷன் தொகை தராத சித்த மருத்துவரை கடத்திய 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் ஆழ்கடத்தல் போன்ற குற்ற செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற லட்சணமா என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 5 ஆண்டு சட்ட படிப்புக்கு இன்று முதல் மே 31 வரை விண்ணப்பிக்கலாம். BA LLB, BBA LLB, BCom LLB, BCA LLB போன்ற பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. கோவையில் இளநீர் விளைச்சல் குறைந்ததால் 50 முதல் 60 ரூபாய் வரை இளநீர் விற்பனை. தென்னை மரங்கள் நோய் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விளைச்சல் இல்லாததால் கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் இளநீர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செஞ்சிக்குப்பத்தில் ஸ்டாலின் அரசின் தொகுப்பு வீடுகள் கட்டுமான பணியின் போது சுவர்கள் இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் காயம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் ஸ்டாலினின் திமுக அரசு தரமான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளாததே விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 மினி பேருந்துகளை வாங்க ஒப்பந்தம் போட்டுள்ள விளம்பர அரசு. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நடப்பு நிதியாண்டு வரை சுமார் 3900க்கும் குறைவான பேருந்துகளை மட்டுமே ஸ்டாலின் அரசு வாங்கியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் 100 மினி பேருந்துகளை வாங்குவது உண்மைதானா என்று மக்கள் கேள்வி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மனு தாக்கல் செய்த வழக்கறிஞர் குற்றவாளியையும் பிரதிநிதித்துவப்படுத்தியதால் உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம்.
வழக்கறிஞரின் நடவடிக்கை நேர்மையற்றது என விமர்சித்த நீதிபதி அவர் மீது நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் கவுன்சிலுக்கு பரிந்துரை. மாற்றுத்திறனாளிகளின் கடும் எதிர்ப்பிற்கு அடிபணிந்து யூட்டன் அடித்த ஸ்டாலின் மாடல் அரசு. குரூப் 4 தேர்விற்கு விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளிகள் கூடுதல் மருத்துவ சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டாம் என அறிவித்த ஸ்டாலின் அரசு. போலி சமூக நீதி பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் பழங்குடியின மக்கள் சாதி சான்றிதழ் பெறுவதற்கு கூட அலைக்கழிக்கப்படும் அவலம். ஆன்லைன் விண்ணப்பங்கள் காரணமின்றி நிராகரிக்கப்படுவதாகவும் 1 மாதத்தில் கிடைக்க வேண்டிய சான்றிதழ்களுக்காக ஆண்டு கணக்கில் காத்திருப்பதாகவும் பழங்குடியின மக்கள் வேதனை. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு SC/ST மாணவர்கள் தங்கும் விடுதியில் உணவு உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளையும் சரிவர செய்யவில்லை என மாணவர்கள் குற்றச்சாட்டு. நான் முதல்வன் தமிழ் புதல்வன் என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் தங்கும் விடுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை எனவும் இதனால் கல்வி பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும் மாணவர்கள் வேதனை. தமிழ்நாட்டில் கட்டாய கல்வி உறுதி செய்யப்பட வேண்டிய நிலையில் திராவிட மாடல் அரசு அதில் கவனம் செலுத்தவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. தனியார் பள்ளியில் நடைபெறும் மாணவர் சேர்க்கையில் வெளிப்படை தன்மை இல்லை என்றும் தாமதம் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கும் பெற்றோர் ஏழை மற்றும் பின்தங்கிய மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பழைய கட்டிடத்தில் இருந்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. நகை திருட்டு குறித்து புகார் அளித்த போது போலீசார் தன்னை மிகவும் தரக்குறைவாக பேசியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றச்சாட்டு. வரவே மாட்டேன். வர மாட்டேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ஷால் கலந்திருக்கு. 72வது உலக அழகி போட்டி தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கோலாகலமாக தொடங்கியது. 110 நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் தங்களது பாரம்பரிய உடைகளில் அணிவகுத்து நடனமாடிய நிலையில் இம்மாதம் 31ஆம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் என அறிவிப்பு. பாகிஸ்தானின் பயங்கரவாதத்திற்கு எதிரான மோதலில் பெற்ற பெரும் வெற்றியை அடுத்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகும் இந்திய ராணுவம். போர்க்காலங்களில் வீரர்களின் உயிரிழப்பை தடுக்க ராணுவ நடவடிக்கைகளில் ரோபோட்டுகளை பயன்படுத்துவதற்கான முயற்சிகளை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மேற்கொண்டு வருவதாக தகவல். இந்திய விமானப்படை நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியின் எதிரொலியாக ரஃபேல் விமானங்களை தயாரிக்கும் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தின் பங்குகள் 17% உயர்ந்துள்ளன. துல்லிய தாக்குதல் பெரும் வெற்றி பெற்றிருப்பதும் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்த்து எறிந்திருப்பதும் ரஃபேல் விமானங்களின் மீதான கவனத்தை ஈர்த்துள்ளது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 3 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். காஷ்மீரின் உதம்பூரில் நடந்த தாக்குதலில் ராஜஸ்தான் வீரர் சுரேந்திர சிங் மோகா, ஆரஸ்புராவில் முகமது இம்தியாஸ் மற்றும் காவலர் தீபக் சிங்காம் ஆகியோர் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டின் முக்கிய அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் அடுத்த வாரம் போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும். பொதுமக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்று வேண்டுகோள். பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்த துருக்கி, அசர்பைஜான் ஆகிய நாடுகளை புறக்கணித்த இந்தியர்கள். தமிழகத்தைச் சேர்ந்த 700 பேர் தங்களது பயணத்தை ரத்து செய்தனர். இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலால் நிறுத்தப்பட்ட IPL கிரிக்கெட் போட்டி வரும் 16ஆம் தேதி மீண்டும் தொடங்க திட்டம். இறுதிப் போட்டி கொல்கத்தாவில் இருந்து குஜராத்துக்கு மாற்றப்பட வாய்ப்பு என்றும் தகவல். சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவிப்பு. 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 30 சதங்கள், 7 இரட்டை சதங்கள் என 9230 ரன்களை சேர்த்துள்ளார் விராட் கோலி.